எத்தே வீடு வந்தாச்சு, முதல்ல நீங்க இறங்குங்க. ரிட்டர்ன் தேவைப்பட்டா கூப்பிடுறேன், போயிட்டு வாங்கண்ணே. ஹரி அவங்களுக்கு காசு கொடுத்துட்டீங்களா? அதெல்லாம் கொடுத்துட்டு சின்ன பொண்ணு. ஏ அப்பா, நீங்க 2 பேரும் இருக்கிறதுக்கா இவ்வளோ பெரிய வீடு? உங்க 2 பேத்துக்கு எதுக்கு இம்புட்டு பெரிய வீடு? ஏமா வெளியே பார்க்கதான் பெருசா இருக்கு. 2 பெட்ரூமும் ஒரு கிச்சன் தாமா. ஒரு பெட்ரூம் வச்சு பார்த்தா போறாதா? உங்க அம்மா என்ன இவ்வளோ பெரிய வீட்டை பார்த்துருக்காவோ? எத்தே எங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த வீடு தான் காலியா இருக்கு. வேற வீட்டெல்லாம் பார்க்கணும்னா 4-5 தெரு தள்ளி தான் இருக்கு. இதுனா எங்க அம்மா அப்பப்பா என்னை பார்க்க வந்துக்குவாள்ல. ஆமா ஆமா, நீ பச்சை குழந்தைல டெய்லி உன்னைய பார்த்துட்டு போவதுக்கு. கிளவி வந்த உடனே 7:30 இழுக்கிறதுக்கு அலையுதுமா. இதுக்கு வாடகை எல்லாம் எவ்வளவு வருமோ? மாசம் வாங்குற சம்பளம் வீட்டு வாடகைக்கும் சாப்பாடு செலவுக்குமே போயிட்டுனா சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன இருக்கும்? நாளைக்கு 2 பேருக்கு பிள்ளை குட்டின்னு வந்துச்சுன்னா அதுங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டாமா? படிக்க வைக்கணும், கல்யாணம் கட்டி கொடுக்கணும், எவ்வளவு செலவுகள் இருக்கு. ஹரி இன்னும் இந்த வீட்டுக்குள்ள கூட போகல. அதுக்குள்ளேயும் உங்க அம்மாக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. நீங்களே சொல்றீங்களா இல்ல நான் பேசவா? கொஞ்சம் இரு சின்ன பொண்ணு, நானே பேசிக்கிறேன். ஏமா வாடகைலாம் ரொம்ப கம்மி தான். என்ன கம்மி? இந்த வீட்டுக்கு எப்படி 8000-10,000 வரும். அட இல்லம்மா, 3000 தான். அதுக்குள்ளேயும் ஏமா தெரியாம நீயா ஏதாவது பேசிட்டே இருக்க? இன்னும் நாங்க குழந்தையே பெத்துக்கலாம், அதுக்குள்ளேயும் அதுக்கு கல்யாணம் வரைக்கும் போயாச்சு. முதல்ல உள்ள வாமா. அதான் என் கண்ணு முன்னாடியே உன் பொண்டாட்டி உன்னைய திருக்கி விடுறா, நீ பேசுற. ஏத்தே நான் என்ன திருக்கி விட்டேன்? என்ன பேசுறீங்க? நீ தாம்பி பொம்மை மாதிரி அவனை வச்சிருக்கிய. நீ சாவி கொடுத்து திருக்குற, அவன் என்கிட்ட ஏறிட்டு வரான். ஏத்தே சும்மா தேவையில்லாம என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்கிறாதீங்க. வந்து வராதமா வெளியில நின்னே வீட்டை பார்த்துட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? இன்னும் கொடுத்தன கூட போகல. உங்க மவளா இருந்தா இப்பெல்லாம் பேசிட்டு இருப்பீங்களா? சின்னஞ்சிறுசுங்க வாழ வருதேன்னு நல்லா இருக்கட்டுமேன்னு வாழ்த்துறதுக்கு இல்ல, என்னத்தையாவது குத்தம் குறன்னு கண்டுபிடிச்சு பேச வேண்டியது. சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எம்மம்மா, அவ ஊர்ல இப்பதான் காலடி எடுத்து வச்சிருக்கா. அது கட்டி உன் பொண்டாட்டி எப்படி பேசுற பத்தியா வெடுக்கு வெடுக்குன்னு. வேற ஒண்ணு இல்ல, அவ வீட்டுல அப்படி வளர்த்து வச்சிருக்காங்க. நானும் தான் பெத்து வச்சிருக்கேன், அதுக்கு சூதுவாதம் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அது சரி, உங்க மவனுக்கும் அவளுக்குமா சூதுவாது தெரியாது? இதை வெளியில சொல்லிவிட்டு தெரியாதீங்க, ஒருத்தரும் நம்ப மாட்டாவோ. சின்ன பொண்ணு, அவங்க தான் வயசானவங்க, என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. உனக்கு எங்க போச்சுடி அறிவு? இம்பிட்டு நேரம் உங்க அம்மாவை வாய் அடைக்க தெரியல, இப்ப ஏன் வாயை வந்து மூடுறீங்களா? எப்ப என்ன பேசணும்னு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்ல. யாரு? எனக்கா? எனக்கா உங்க அம்மாவுக்கா? அவங்க தான் வந்தது வராதமா இப்ப வம்பு இருக்காங்க என்கிட்ட. சரி தாயே, ஃபர்ஸ்ட் அத்தைக்கு கால் பண்ணி இந்த வீட்டுக்கு சாவி எடுத்துட்டு வர சொல்லு. என் போன்லாம் உள்ள இருக்கு, நீங்களே பண்ணுங்க. அடியே, கையில வச்சிருக்க பேக்கு பத்திரம், அதுலதான் நகை சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு. வீட்டுக்குள்ள போய் எந்த ரூம்ல வைப்பையா வச்சு பூட்டு. இப்ப ஜாமா இறக்க வருவாவோ, எதுவும் மிஸ் ஆயிராம. அடியே, உன்கிட்ட தான் சொல்றேன், எப்படி நிக்கிறா பாரு செவிட்டு பய உள்ள மாதிரி. இந்த கிளவி கல் என்னத்தையும் முழுங்கிட்டு வந்துட்டு நினைக்கேன். வந்ததுல இருந்து எப்படி கடுகடு நிக்குது. சி, சரியான கெட்ட என்ன பிடிச்சது. பொண்ணம்மா, காலையில இருந்து காலைல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி அங்கேயும் இங்கேயும் தான் போயிட்டு இருக்க. எவ்வளவு வேலை தாண்டி செஞ்சுட்டே இருப்ப. ஏமா, கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு அங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு சிலிண்டர் வேணும்ல, அதான் ஒரு சிலிண்டர் ஃபுல்லு நம்ம கிட்ட இருந்துச்சு. பட்டமுருகன்ட்ட சொல்லி சிலிண்டர் எடுத்துட்டு வந்து அங்க இறக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப பால் காய்ச்சதுக்கு சிலிண்டர் வேணும்ல, அதான முக்கியம் ஃபர்ஸ்ட். சரிம் டி, நீ அலைஞ்சதெல்லாம் போதும், 2 தோசை ஊத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு பொண்ணம்மா. வயிறையே பசிக்கலம்மா, டீ குடிச்ச பத்தியா அதுவே கம்முன்னு இருக்கு. நீ சாப்பிட்டியா? நான்லாம் சாப்பிட்டேன் பொண்ணம்மா, நீ முதல்ல உட்காந்து சாப்பிடு. இந்தா பொண்ணம்மா, முதல்ல உட்காந்து சாப்பிடு. சாம்பார் சட்னிலாம் நீயே வச்சிட்டியம்மா? ஆமா டி, சாப்பிடு. நானும் சீக்கிரத்திலேயே எந்திரிச்சிட்டேன், எனக்கு நேரம் போக வேண்டாமா? ஏம்மா, உனக்கு இன்னைக்கு நல்ல வேலை பாத்தியா? ஆமா, என்ன பெரிய வேலை, சமைக்கிறதெல்லாம் ஒரு வேலையா? சின்ன பொண்ணு தான் போன் அடிக்கா நினைக்கேன். ஹலோ, சொல்லு சின்ன பொண்ணே. எத்தைனா ஹரி பேசுறேன். மாப்பிளைய பேசுறது? சொல்லுங்க மாப்பிள்ளை, எங்க வந்துட்டு இருக்கீங்க? எத்தே, நாங்க இந்த புது வீட்டுக்கு வந்துட்டோம். சாவி கொண்டு வரீங்களா? நேரா அங்கேயே போயிட்டீங்களா? நான் இங்க வீட்டுக்கு வந்துட்டு போவீங்கன்னு நினைச்சேன். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குதே, கார்ல வந்தோம் பாத்தீங்களா? அங்க வந்தோம்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும், அதான் நேரா இங்கேயே வந்துட்டோம் தே. சரிங்க மாப்பிள்ள, சாவியெல்லாம் வச்சு பூட்டல, சும்மா தான் சாத்தி வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் உள்ள போய் இருங்க, இப்ப வந்துருவோம். சரிங்க தே, சீக்கிரம் வாங்க. சரிங்க மாப்பிள்ள, வச்சிடுறேன். சின்ன பொண்ணு அதுக்காட்டி வந்துட்டாலோ? சரி பொண்ணம்மா, நீ சீக்கிரம் சாப்பிடு. ஏம்மா, நான் சாப்பிட்டு எடுத்து வாரேன். நீ அப்பாவை கூட்டிட்டு அங்க பைய போறியாமா? உங்க அப்பா இப்ப வரலன்ட்டாவோ, சாயங்காலம் மாட்டுக்கு கூட்டு போறேன். ஏம்மா, பால் தானே காய்க்க போறோம்,
அவர் எதுக்கு அங்க வந்து நின்றுட்டே இருப்பாரு, பாவம் பத்தியா காலெல்லாம் வலிக்கும். எல்லாரும் போவிட்டு சாயங்காலம் மாட்டு கூட்டு போய்க்கிறேன். சரிம்மா, அப்ப நீயாச்சும் போ. அம்புஜி இருந்தா அவளையும் கூட்டிட்டு போங்க, ஒத்தையில இருப்ப பத்தியா சின்ன பொண்ணு. சரி டி, நான் கிளம்பி தானே நிக்க, போயிட்டு வரேன். நீ சாப்பிட்டுட்டு கதவெல்லாம் அடைச்சு போட்டு வா. சரிம்மா. வரையில மறந்துடாம உப்பையும் மஞ்சளையும் எடுத்துட்டு வா. சரிம்மா, நீ போ, நான் கொண்டு வரேன். என் மவ வந்த சந்தோஷத்துல பசியே எடுக்க மாட்டுக்கு, எங்க ஓடி சாப்பிட. சரி சீக்கிரம் போட்டு போடுன்னு அள்ளி போட்டு போவோம், அப்புறம் நம்ம லேட் ஆக்கிட்டு அதுக்கு வேற இருந்து கத்துவா. சின்ன பொண்ணு, எப்ப டீ வந்த? வாங்க லட்சு, இப்பதான் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். பேக்கெல்லாம் உள்ள கொண்டு வச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வெளில வந்து நிக்கிறேன், யாராவது வருவீங்களான்னு. நீங்க தான் லட்சு ஆளா வரீங்க. உன் மாப்பிள்ள நல்லா இருக்காரா? உன் மாமியெல்லாம் சோமா இருக்காவளா? ஆமா லட்சு, எல்லாரும் நல்லா இருக்காங்க. உள்ளதான் இருக்காவோ, வேணா போய் பாருங்க. இருக்கட்டும் சின்ன பொண்ணு, அப்புறம் பாத்துக்கிறேன். நீ வெளியில நிக்கையில நான் என்னத்த உள்ள போய் பாக்க? அம்புஜம் கீதா எல்லாரும் வரட்டுமா? வந்ததுக்கு அப்புறம் உள்ள போய் இருக்கேன். இந்த சின்ன பொண்ணு. பரவாயில்ல லட்சுமி அக்கா, நான் வந்தவொடனே எனக்கு தாகமா இருக்கணும், ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து தாரீங்களே. உன்னை போல நெஞ்சம் கொண்ட நல்ல உள்ளம் யாரும் இல்லை. என்னது ஜூஸா? எடி அதை குடிச்சு தொலைச்சிடாத, கோமியா இது. ஏதோ ஒண்ணு லட்சு, தாகமா இருக்கு, கொஞ்சோண்டி குடிச்சுக்கிறேன். சின்ன பொண்ணு, அது கோமியம். கோமியமோ காமியமோ, இருங்க 2 மடக்கு குடிச்சிட்டு தரேன். எடி இது மாட்டு மூத்திரம், இத போய் குடிக்க போறீங்க? அட கடவுளே, இது முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? நல்ல வேளை இதை குடிக்கல. இருக்கி, நான் தான் சொன்னேன்லடி கோமியா இருக்குன்னு. கோமியம் காமியம்னா எனக்கு என்ன தெரியும்? மாட்டு சுச்சாப்பையை வச்சிருக்குன்னு தெளிவா சொல்லணும். இதை எதுக்கு இப்ப கொண்டு வந்தீங்க? புது வீட்டுக்கு குடி வந்திருக்கலடி, வீடு போல தொலைக்கணும். வீட்டுல கிருமி நாசினி எதுவும் அண்டாம இருக்கும். இதுல எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா? இது வேறையா? வீடெல்லாம் தொலைச்சு இதுல நாராது? அதெல்லாம் ஒண்ணு நாராது சின்ன பொண்ணு, வீட்டுக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? சரிங்க லட்சு, புடிங்க. நீங்களே எல்லா பக்கமும் அங்கங்க தொலைச்சு விடுங்க. உன் கையில கொண்டு வந்து கொடுப்பேனா? நானே போய் தொலைச்சிட்டு வரேன். ஒரு நிமிஷத்துல மாட்டு மூத்திரத்தை குடிக்க பார்த்தனே. இந்த லட்சு கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சின்ன பொண்ணு பேட்டியோ? சின்ன பொண்ணு எப்படி வந்த? வாங்க வாங்க ஆச்சி பூச்சி அம்புச்சக்கா. பரவாயில்லையே சின்ன பொண்ணு, நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஊருக்கு வந்துட்ட. ஆமா அம்புச்சக்கா, இனிமே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே அரட்டை தான். ஹாய் ஹாய், வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. ஏன் 4 முடி, இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு வர வேண்டியதானே? ஏட்டி உண்மையே சொல்லு, இந்த ஊருக்கு வர்றதுக்கு நீயும் உன் மாப்பிள்ளை என்னெல்லாம் பிளான் போட்டீங்க? ஒரு பிளானும் போடல, தற்செயல் நிகழ்வு இதெல்லாம். எனக்கும் இதுக்கு எந்த சம்மதமும் கிடையாது. நீ உருட்டெல்லாம் யாருனாலும் நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். உண்மையே சொல்லட்டி, ஊர் விட்டு ஊர் வர்றதுக்கு என்ன ஸ்கெட்ச் எல்லாம் போட்ட? அட போங்கம்மா, ஸ்கெட்சும் போடல பச்சியும் போடல. ஆளை பாருங்க, சும்மாவே என் மாமியார் பாறங்கள்ல முழுங்கின மாதிரி தான் உட்கார்ந்துருக்கு. இதுல நீங்க வேற புது கதையை உருவாக்கி விட்டுறாதீங்க. எனிவே நைஸ் டு மீட் யூ சின்ன பொண்ணு. கடவுளே, 30 நாளில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு இது வார வருத்து. முதல்ல உங்ககிட்ட இருந்து அந்த புக்கை தூக்கிட்டு போய் அடுப்புல போட்டு கொளுத்தணும். போராம பிடிச்சவள, உனக்கு வேணா என்கிட்ட வந்து கத்து கட்டி. எல்லாரும் வந்தாச்சா? முதல்ல பாலை காய்க்க ஆரம்பிப்போம். இங்கேயே நின்று பேசிட்டு இருந்தா எப்படி? ஆமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே வாங்கட்டி போய் பாலை காய்ப்போம். நம்ம லவ் பண்ற விஷயத்தை எப்படி நம்ம அம்மா கிட்ட சொல்றது? வீட்டில் நான் லவ் பண்ற விஷயத்த அக்செப்ட் பண்ணுவாங்களா? நம்மளை எவ்வளோ திட்டினாலும் தாங்கிப்போம், ஆனா காரி வீட்டில் போய் அம்மா சண்டை போட்டுறக்கூடாது. நம்மளால நம்ம அம்மாக்கும் லட்சுமதிக்கும் சண்டை வந்துடக்கூடாது, அது வேற பயமா இருக்கே. ஆனா என்ன ஆனாலும் இந்த விஷயத்த நம்ம அம்மா கிட்ட சீக்கிரம் சொல்லியே ஆகணும், இல்லைன்னா திருக்காணி வேற ஏதாச்சும் பிரச்சனை கொடுத்துருவா. யார் இது? சக்தியா? இந்த பையன் இந்நேரத்துல இங்க உட்காந்து என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கான்? சக்தி, எப்பா சக்தி? என்ன தாத்தா? தாத்தாவா? ஏல நான் உனக்கு தாத்தாவா? சித்தப்பா முறை வரும்ல, சித்தப்பான்னு கூப்பிடு. ஆ ஆமா, இந்த வெயில்ல இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் ஒத்தையில உட்கார்ந்து இருக்க? ஒன்னும் இல்லை தாத்தா, சும்மா தான் இருக்கேன். சும்மா உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியலையே. மொச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை தாத்தா, சும்மா தான் இருக்கேன். நீங்க இருங்க தாத்தா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏல, நான் வந்ததும் எந்திரிச்சு ஓடுறியோ? இங்க வா. என்ன தாத்தா? எல்லா வழியையும் வார்த்தையில சொல்லிடவே முடியாது. ஓசையே இல்லாம மௌனமா அழுதுட்டு இருக்கா. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது 1000 கவலைய வச்சுக்கிட்டு இருக்கன்னு. என்ன விஷயம்? என்கிட்ட சொல்லு. பேசாம தாத்தாவை விட்டே
வீட்ல பேச சொல்லலாமே. இவர் அதுக்கு சரிப்பட்டு வருவாரான்னு தெரியலையே. கேட்டுக்கிட்டே இருக்கே, என்ன விஷயம்? உண்மையை சொல்லு. லவ் மேட்ரு தானே? ஆ ஆ அதெல்லாம் இல்ல தாத்தா. அப்ப உன் இஷ்டம், நீயே பாத்துக்கோப்பா. இவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா? ஐயோ, ஏற்கனவே நிறைய குழப்பத்துல இருக்கேன். தாத்தா, அது வந்து அப்படி வா வலிக்கு. யார்ல அந்த பொண்ணு? ஆ வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு உன் கூட வேலை பார்க்கிற வெள்ளக்காரிய உசார் பண்ணிட்டியோ? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல தாத்தா. ஆ அப்ப நம்ம ஊரா? ஆமா தாத்தா, உள்ளூர் தான். உள்ளூர்ல யார் இருக்கா? நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிரல. யாரு? தாத்தா, அது வந்து வெளியில யார்ட்டையும் சொல்லிட மாட்டீங்களே. நானும் உன் வயசெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. யார் அது? என்னால உனக்கு என்ன முடியுமோ அந்த உதவிய பண்ணுவேன். நம்பு இந்த சித்தப்பாவ. தாத்தா, எதுவும் ப்ராப்ளம் ஆயிடக்கூடாது. காதலிக்கும் போது தெரியலையாப்பா பிரச்சனைலாம் வரும்னு? இப்ப என்ன? தாத்தா, அது வந்து லட்சுமி ஆண்டியோட பொண்ணு. லட்சுமிக்கு 2 மாவம் இருக்கா? பெரிய பொண்ணு தாத்தா, காருண்யா. ஓ, அந்த பிள்ளையா? உனக்கு ஏத்த ஜோடிதான். குடும்பத்துக்கு ஏத்த நல்ல பிள்ளை, லட்சணமான பிள்ளைல. கவலைப்படாத. உங்க அம்மை கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறது என் பொறுப்பு. தாத்தா, நிஜமாவா சொல்றீங்க? ஆமல, வீட்டுல பேசிடுவோம். அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது தாத்தா. இன்னொரு பிரச்சனை இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கு? அம்மாக்கு தம்பி இருக்காங்கல்ல, எங்க மாமாவோட பொண்ணு திருக்காணியை தான் கல்யாணம் பண்ணணும்னு பேசி வச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணுகிட்டயே நேர்ல பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆனா பூ வைக்கிற அன்னைக்கு எல்லாம் மண்டைய ஆட்டிட்டு இப்ப எல்லா பிரச்சனையும் அவ தான் பண்ணிட்டு இருக்கா. என்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு எங்க வீட்டுல வந்து உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா தாத்தா. இப்படி வேற ஒரு விஷயம் இருக்கா? உங்க அம்மா மட்டும் என்ன, நான் தான் அவளுக்கு முறை பையன். அவளைதான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். என்னையவா கட்டுனா? அவ அம்மாவும் அப்பாவும் நல்ல பணக்கார வசதி படைச்ச மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவோ. அதுக்கு என்ன செய்யட்டும்? அத்தோட எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப மட்டும் என்னையா உங்க அம்மா முறை பிள்ளையதான் கட்டணும்னு ஒத்த கால நின்றுட்டு இருக்கா? உறவு விட்டு போயிடக்கூடாதான் தாத்தா, அதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீயா பழிக்காடு? இப்ப என்ன செய்யறது தாத்தா? ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா கொடுங்களேன். அடேய், நீ சிங்க கூட்டுல மாட்டிருந்தா கூட தப்பிச்சிருப்படா. ஆனா போயும் போயும் ஒரு பொண்ணு கிட்ட போய் மாட்டிக்கிட்ட. இப்படிதான் சேத்த வாரி அடிப்பாளுக. வாங்கிதான் ஆவணும். வேற என்ன செய்ய? தாத்தா, திருக்காணியை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும். அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. இந்த கல்யாணமும் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு எங்க அம்மாட்ட சொல்லணும். இப்படி மொட்டை வெயில யோசிக்கணும்னா எப்படி யோசிக்க? ஏதாச்சும் உள்ள போனாதான் ஒரு ஐடியா வெளியில வரும். சாப்பாடு வாங்கிட்டு வரேன், சாப்பிடுறீங்களா தாத்தா? சாப்பாடா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். தாத்தாக்கு ஒரு குவார்டர் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடு. அது குடிச்சாதான் தாத்தாக்கு ஐடியா வரும். தாத்தா, எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. உனே யாரு குடிக்க சொன்னா? எனக்கு வாங்கித்தா. உனக்கும் லட்சுமி மாவளுக்கும் கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? நடக்கணும் தாத்தா. அப்ப ஏற்பாடு பண்ணு. சரி தாத்தா, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நைட் வாங்கிட்டு வர சொல்றேன். இப்ப கடை இருக்கும்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்பமே வாங்கி தர சொல்லு. ஐயோ தாத்தா, பட்ட பகல யாராவது குடிப்பாங்களா? நைட்டு வாங்கி தாரேன். எனக்கு குடிச்சாதான் ஐடியா வரும். அப்ப நைட்டே ஐடியாவெல்லாம் சொல்லுறேன். இன்னைக்கே எங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிருவீங்களா தாத்தா? ஆமா, சொல்லுறேன். எல்லாத்தையும் சொல்லி உனக்கும் அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது என் பொறுப்பு. அதுக்கு ஒரு குவார்டர் உள்ள போனாதான் எனக்கு தைரியம் வரும். அப்ப சரிங்க தாத்தா, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்றேன். அப்படியே ஒரு 100 பொரிச்சு சிக்கனுப்பா. தாத்தா சைடிஸ் இல்லாம குடிக்க மாட்டேன். இது வேறயா? இன்னைக்கு என்ன ஆக போதோ?
ஏடிகளா பால் நல்லா பொங்கி வருது. அம்புஜக்கா ஆஃப் பண்ணிருட்டா? இல்ல சின்ன பொண்ணு, நல்லா பொங்க விடணும். சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு டவுட். என்ன நாலுமுடி? ஏடி உனக்கு ஒரு மண்ணு சமைக்க தெரியாது, உனக்கு எதுக்கிட்ட இவ்வளவு பெரிய கிச்சனு? ஆமா, நான் தானே கிச்சனை கட்டி விட்டுருக்கேன். போய் ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் கேளுங்க. சமைக்க தெரியாட்டா என்ன, இனிமே ஒன்னொன்னா படிச்சுக்க வேண்டியதான். இப்ப யார்தான் சமையல்லாம் படிச்சுட்டு கல்யாணம் பண்றாவோ? கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒன்னொன்னா சமையலெல்லாம் யூடியூப்பை பார்த்து கத்துக்கிறாவோ. அந்த மாதிரி நானும் படிச்சுக்க போறேன். வேற வழி கிடையாது சின்ன பொண்ணு, எப்படியாவது கத்துக்கிட்டு சமைச்சுதான் ஆகணும். இவ புருஷ நிலைமை யோசிச்சாதான் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. இப்படி இவகிட்ட தனியா வந்து மாட்டிக்கிட்டாரே. நாலு முடி திரும்ப முடியாம இருக்கேன். ஏடிகளா பேசுனதெல்லாம் போறோம். முதல்ல பாலை இறக்கு சின்ன பொண்ணு. 2 சீனியை போட்டு நல்லா ஆத்தி முதல்ல சாமிக்கு வச்சு கும்பிடணும். ஆட்டுங்க. அப்புறம் வந்தவங்க எல்லாருக்கும் கிளாஸ்ல பாலை ஊத்தி கொடுத்துருவோம். பால் பொங்கிட்டாமா? ஆமா பொண்ணமாக்கா, இறக்க போறோம். சரிம்மா, பாலை குடிச்சிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடாதீங்க. மதிய சாப்பாடு இங்கதான். சரிங்க பொண்ணமாக்கா. ஹோட்டல்ல எல்லாருக்கும் சாப்பாடு ஆர்டர் பண்ணிடுவோமாக்கா? ஏடி ஹோட்டல் எல்லாம் சொல்லக்கூடாது. வீட்டுல பாலை காய்ச்சிட்டு வெளியில போய் வாங்கி சாப்பிடுங்க. இத்தனை பேர் இருக்கோம், ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து செஞ்சு சமையல் பண்ணிடுவோம். ஆமா, இத்தனை பேர் இருக்கையில எதுக்கு கடையில போய் வாங்கி சாப்பிடணும்? அடுப்புல சோத்த போட்டுட்டு இன்னொரு அடுப்புல பருப்பைய வச்சுட்டு ஆளுக்கு ஒரு வேலையா இருந்து செய்வோம். ஒருத்தி மசாலா அரைங்க, ஒரு ஆளு காய வெட்டுவோம், ஒரு சாம்பார் வச்சு அவியல் வச்சு அப்பளம் பொரிச்சா முடிஞ்சது. அது சரிதான். எத்தனை பேர் இருக்கோம் பாருங்க, எல்லாருக்கும் சேர்த்து அரிசியை போய் போட்டு வைப்போம். சரிம்மா, நீங்க சாமியை கும்பிடுங்க, நான் எல்லாருக்கும் பாலாத்தி கொண்டு வரேன். சாமிக்கு முன்னாடி நவதானிய ஸ்வீட் எல்லாம் வச்சிருக்கே சின்ன பொண்ணு? ஆமாக்கா, எல்லாம் எங்க அம்மாவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டா பாத்துக்கிடுங்க. வீடு நல்ல பெருசா வித்தாரமா இருக்கு. நீங்களும் இங்க வந்து இருக்க வேண்டியதானே சின்ன பொண்ணு மாமியாரே? ஆமா, அங்க என்னத்துக்கு ஒத்தையில போட்டு இருந்து கஷ்டப்படுறீங்க? இங்கதான் 2 ரூம் இருக்கே, அழகா பிள்ளைகள் கூட இருக்கலாம்ல. அது என் மன்னவர் கட்டின வீடு. அந்த வீட்டுல தான் என் மன்னவரோட மூச்சு காத்து வீசிக்கிட்டே இருக்கும். அதை விட்டுட்டுலாம் இவ்வளவு தூரம் இங்க வந்து தங்க முடியுமாமா? அப்ப அங்க ஒரு வாரம் இருந்துட்டு இங்க ஒரு வாரம் வந்து இருங்க. இப்படி வயசான காலத்துல அலைய முடியாது வடிவு. சும்மா வீட்டுக்குள்ள சுத்தம் போதே கை காலெல்லாம் வலிக்கி. இதுல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு வந்தோம்னா என்ன ஆகும்? அது எப்படி உங்க மவனுக்கு திடீர்னு இங்க வேலையை மாத்திட்டாவோ? அந்த கம்பெனில மேனேஜர் பையன் வெறும் விளங்காதவன். என் மவனை போட்டு ரொம்ப பாடா படுத்தி எடுத்திருக்கான். ஒரே நையு நையின்னு நாச. அந்த விளங்காத பையனாலதான் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டான். சரி, என்ன ஊர் பேரு தெரியாத இடத்துலயே போய் இருக்காவோ? சின்ன பொண்ணுக்கு அம்மா அப்பெல்லாம் பக்கத்துலதான் இருக்காவோ, வந்து வந்து பாத்துக்குவாவோ, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்களா இருக்கோம்ல. சின்ன பொண்ணு யாரு? உமாவா? ஏட்டி வா வா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் வடிவு பாட்டி. ஏட்டி உடைய பாத்து எம்பிட்டு நாளாச்சு? ஊர்ல தான் இருக்கேன், உங்க அம்மா வீட்டுக்கு எங்கேயும் போனியா? எங்க அம்மா வீட்ல போய் 2 மாசம் இருந்துட்டு வந்தேன். அப்படியா? உங்க அம்மா வந்திருக்காவளா? ஆமா வடிவு பாட்டி, அம்மா இங்க வரல, வீட்ல இருக்கா. வா உமா, எத்தனை மாசம் ஆகுது? 8வது மாசம் முடிய போது ஆச்சி. அப்ப 9 துவங்க போது. அடுத்தாப்புல உமாவுக்கு தான் வளகாப்பு. ஐ உம்மி, சின்ன பொண்ணு. ஏட்டி உம்மி, என் செல்லமே தங்கமே, உன்னைய பார்த்து எம்பிட்டு நாளாயிட்டு. என்னட்டி சொல்லாம கொள்ளாம உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்ட? நீ மட்டும் என்ன இங்கேயா சின்ன பொண்ணு இருந்த? என்னடி ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. எனக்கு டெலிவரி ஆகுற டைம்ல கரெக்டா இங்க வந்துட்டியே சின்ன பொண்ணு. அதான் நான் எப்படி டைமிங்ல கரெக்டா வந்தேன் பாத்தியா? சரி சரி, இங்க வச்சு ஒரு கதையும் பேச வேண்டாம். எங்க மாமியை நல்லா ஒட்டு கட்டிட்டே இருப்பாவோ. கிச்சனுக்கு வா உமா, எல்லாரும் அங்கதான் இருக்காவ. வாட்டி போவோம். இந்த உமா பாலக்குடி, உன் மவனுக்கு சேர்த்து 2 கிளாஸா குடி. ஆமா ஆமா, அப்பதான் புள்ள புசிட்டிக்கா வருவான். சின்ன பொண்ணு சொல்லுமா. ஏடி மருமக வெளில நிக்காரு, உன்னை கூப்பிட்டாரு. என்னம்மா? எனக்கு என்னம்டி தெரியும், போய் என்னன்னு கேட்டு வா. ஏக்கா, உமாக்கு சேர் எடுத்து போட்டு இங்க உட்கார சொல்லுங்கக்கா, நான் இப்ப வந்துடுறேன். நீ முதல்ல போகாம தாயே, நாங்க பாத்துக்கிறோம். எங்க ஹரி கூப்பிட்டு விட்டீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, வீடு பிடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு ஹரி. ஏதோ அப்செட்டா இருக்கியே சின்ன பொண்ணு? அப்செட்டா? என்ன ஹரி பேசுறீங்க? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இல்ல சின்ன பொண்ணு, காலையில அம்மா வந்து அப்படி பேசுனாங்களே, அதுக்கு தான் கேட்டேன். அட நீங்க வேற ஹரி, அதெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன். இன்னுமா அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தெரியவாங்க? உங்க அம்மா குணம் தெரிஞ்சது தானே. இது தாண்டி உன்கிட்ட ரொம்ப பிடிச்சதே. உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா ஹரி? ரொம்ப பிடிச்சிருக்கு சின்ன பொண்ணு. இந்த வீட்டுல நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். புது லைஃப புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோம். நீ சந்தோஷமா இருந்தாலே போதும் சின்ன பொண்ணு. அப்ப நீங்க சந்தோஷமா இல்லையா? உங்களுக்கு ஓகே தானே? நானும் தான் ஹாப்பியா இருக்கேன்டி. வணக்கம் உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.